अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவேதான் நாம் கலிமா சொல்லுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவோம். சொன்னாலும் இறுதி தூதர் என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்று சொல்லும் போது தூதர்கள் எத்தனையோ தூதர்கள் வந்தாங்க, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகத்தான் பெருமானார் வந்தார் என்பது தெரியும். ஆனா பெரும்பாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நம்மிடத்திலே குறைந்து இருக்கிறது. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவி, எத்தனை புள்ள, ரசூலுல்லாஹ் எப்ப மக்காவுல இருந்தாங்க, எப்ப மதீனாவுல இருந்தாங்க, எப்ப மூத்தா போனாங்க, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறாம யார் தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? நடிகன் பத்தி கேட்கணும்னு சொன்னா அவன் எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், எத்தனை படத்துல நடிச்சிருக்கிறான், எத்தனை ஹீரோயினியை கட்டி பிடிச்சிருக்கிறான், எல்லாமே சொல்றான். அது மாதிரி ஹீரோயின் எடுத்துக்கிட்டா அவன் எங்க படிச்சா, எங்க வளர்ந்தா எல்லாமே தெரியுது. ரசூல்லா பத்தி சொல்லுப்பா, ரசூல்லாவா மக்கால் வந்தாங்க, அவ்வளவுதான். ஏன் அந்த ஆர்வம் இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 7 குழந்தைகளை கொடுத்தான். 3 ஆம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும். அதுல பாத்திமா நாயகி தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான பிள்ளையாக இருந்தாங்க. எந்த அளவு சொன்னா பில்ஆ என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஈரக்குல துண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு முஹப்பத்தானவங்க. அவங்க இறந்து போன நாள் தான் பிறை 3 அன்னைக்கு, ரமலான் 3ல தான் இறந்து போனாங்க. அவங்க வாழ்ந்து ரொம்ப காலம்லாம் வாழலைங்க, 28 வயசு தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 28 வயசுலதான் சேட்டை பண்ணவே ஆரம்பிக்குது பொம்பளை பிள்ளைலாம். காலேஜுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, சுத்துறது, காதலிக்கிறது, லொட்டுறதுக்கு எல்லாமே 28ல தான் ஆரம்பிக்குது. 25ல 28க்குள்ள எல்லாமே நடக்குது. ஆனா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள் தன்னுடைய வாழ்க்கையே 28ல முடிச்சுக்கிட்டாங்க. 28 அவங்க நினைவு தெரிஞ்சதுலேருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததே கிடையாது. அழகான ஹசன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய 2 பேர குழந்தைகளை பெருமானாருக்கு பெற்றுக் கொடுத்தார். எப்பவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஃபாத்திமா மீது தனிப்பட்ட ஒரு அன்பு உள்ளவங்களா இருந்தார். ஒரு 6 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவுல காபத்துல்லாவில் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது காபிர்கள் என்ன பண்ணாங்க, அபூ ஜஹல் இந்த மாதிரி செய்தாங்க, ஒட்டக குடலை சாணத்தோட தூக்கி பெருமானுடைய முதுகுல போட்டாங்க. ஆட்டுக்குடலே ரொம்ப வெயிட்டா இருக்கும், மாட்டுக்குடல் அதை விட வெயிட், ஒட்டக குடல் பயங்கர வெயிட். ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல, சஜிதாவில் இருக்கு. இந்த பக்கம் பார்க்கறாங்க, அந்த பக்கம் பார்க்கறாங்க, ஒன்றும் முடியல. உடனே யாரோ சொன்னாங்க, பாத்திமா நாயகி தான் வீடு பக்கத்துல, ரசூலுல்லாஹ் வீடு. ஓடி வந்து அந்த சாணத்தையும் இதையும் அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்திட்டு திட்டுனாங்க, எவன்டா இதை பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த வயசுலயே ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி குரல் கொடுத்தாங்க அவருடைய மகள். உடனே அபூ ஜஹல் வந்து அடிக்க வந்தான். அபூ சுஃபியான் அவர் பிற்காலத்துல இஸ்லாத்துல வர்றாரு, அவர் வந்து தடுத்துறாரு, அடிக்காத ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி. இது சின்ன பிள்ளை நடக்குது. இது ஏன் சொல்றேன்னா, பிற்காலத்துல அபூ சுஃபியான் பத்ரு போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பத்ரு போருக்கு மூல காரணமாக இருந்தவர் அபூ சுஃபியான் தான். மக்காவில் எல்லாத்தையும் வசூல் பண்ணி, முகம்மது அவங்களுடைய கூட்டத்தாரெல்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இவங்களை கொலை பண்ணணும், போர் செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் காசு வசூல் பண்ணி என்ன செய்யறாரு, போய் வெளிநாட்டுல போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து மதீனாவில் வந்து அடிக்கன்னு வர்றாரு. அந்த போர் அல்லாஹ்வுடைய கிருபையில முஸ்லீம்களுக்கு அது சாதகமாக மாறி 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 காபிர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். வரலாறு நமக்கு தெரியும், பின்னாடி நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல பாருங்க,
அபூ சுஃபியான் முன்னாடி வந்தாலும் கூட அவரை வெட்டுகின்ற சூழ்நிலையை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தல. அப்ப போர் முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், அபூ சுஃபியான் முன்னாடி வர்ற போட்டிருக்கலாமே. இல்ல, அவர் என்ன செஞ்சாரு, அபூ ஜஹல் அடிக்க போகும்போது என் மகள் என்ன செஞ்சாரு, அவர் காப்பாத்துற அடிக்க வேணான்னு சொன்னாரு. அந்த ஒரு நன்றிக்கடை நான் செய்யணுமா இல்லையா, அதுக்காகதான் நான் அவரை விட்டுட்டேன். ஆனா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீப் ஆக்கியிருக்கிறான், சீக்கிரமா இஸ்லாத்துல வந்துருவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்கு இஸ்லாம் நசீபாக போகுது, அதுவும் ஒரு காரணம். அதனால அவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல வந்துருவாரு, அவர் விட்டுருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, பாத்திமா நாயகி அவர்கள் வாழுகிற காலகட்டத்துல இறையச்சத்தோடு வாழ்ந்தார். நம்ம கேள்விப்பட்டதுதான், அவங்க ரொம்ப வேலை செஞ்சு தண்ணி அரைச்சி மாவு அரைச்சி முடியாத ஒரு சூழ்நிலை, கையெல்லாம் காய்ச்சி போச்சு, தோல் பட்டையெல்லாம் காய்ச்சி போச்சு, உடம்புலாம் அழுக்கா போச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவனுடைய தந்தைகிட்ட அடிமை வந்திருக்கிறாங்க, போய் கேளுமா, அவனுக்கு ஒரு வேலையால வாங்கிட்டு வா. ரசூல்லாட்ட போவாங்க, ரசூல்லா பிஸியா பேசிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வர்றாங்க ரசூல்லா பார்க்க, அருமை மகளை என்ன விஷயமா வந்தீங்க, நான் இந்த மாதிரி ஆளை கேட்க வந்த வேலைக்கு. அப்படியா, உங்களை விட பத்ருடைய ஏழைகளுக்கு இதை கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களை விற்று தான் நான் உங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு, அதனால நான் ஒரு களிமா உங்களுக்கு சொல்லித்தரேன், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 ஓதி கையில் ஊதி உடம்புல நீங்க தேய்ச்சிட்டு படுத்தீங்கன்னா, ஊதிக்கிட்டு படுத்தா உடம்பு கலகலண்டு ஆயிரும், காலையில எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு உடம்புலாம் போயிட்டு சொல்லி அருமையான தஸ்பீகை, பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான தஸ்பீகை பாத்திமா நாய்க்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மூலமா தான் நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறவங்க என்ன செய்யறோம், இது ஓதணும்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு சரியாயிடும். நம்ம ஓதுறது இல்லை, ஒரு நாளைக்கு ஓதும், 2 நாளைக்கு மறந்துடும். அதே போல பாத்திமா நாயகி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறப்பாக வாழ்ந்தார். அவங்களுடைய பேச்சை தட்டாத ஒரு மனைவியாக வாழ்ந்தார். இறுதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகின்ற பொழுது அதிகமாக அழுதவர்களும் பாத்திமா நாயகி தான். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, தனியா போய் தொழுவாங்க, தொழுது துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளுடைய தந்தையை கொடுத்துரு, நபி கொடுத்துரு, என்னைய மௌத்தாக்கிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பாத்திமா நீ அப்படி கேட்காத, சீக்கிரமாக நான் மௌத்துக்கு பிறகு நீ தான் என்கிட்ட வரப்போறேன்டா. நம்ம பிள்ளைகிட்ட சொன்னா, ஐயோ நீ சாவ போற, என்ன வேற எதுக்கா கூப்பிடுற, நீ ஒரு கிழவனா போயிட்ட, போற கபருக்கு என்ன எவ்வளவு வாழ வேண்டியது நம்ம பிள்ளை சொல்லுவோம். ஆனா பாத்திமானை அப்படி சொல்ல, சிரித்தார்கள். அதுதான் சிந்திச்சு பார்க்கணும், சிரித்தாங்க. எனவே தான் சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 6 மாசையிலேயே ரசூலுல்லாஹ் ரபீல் அவ்வல் இறந்து போறாங்க. ரமலானில அன்னை பாத்திமா இந்த உலகை விட்டு பிரிந்தாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, வசியத்தை செஞ்சாங்க, நான் இறந்து விட்டால் என்னை பகல்ல ஜனாசா எடுத்துட்டு போவாதீங்க, இரவுல கொண்டு போங்க ஜனாசாவன்னு சொன்னாங்க. ஏன், எல்லாரும் பார்த்துருவாங்க, பகல்ல போனா என்னுடைய ஆடு அந்த மேல போத்துற பாருங்க மையத்து மேல, அது விலைக்கு ஏதாவது தெரிஞ்சிருமோ, அதனால என்னை நடுவுல இருட்டுல கொண்டு போனா தெரியாது. ஆகவே என்னை என்னுடைய கணவர் குளிப்பாட்ட வேண்டும், என்னுடைய மகன்கள் குளிப்பாட்டணும், கணவர் குளிப்பாட்டணும், அடக்கம் பண்ணணும், இப்படிங்க எல்லா விவரத்தையுமே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அதே போல அவருடைய ஜனாசா இரவில் தான் எடுக்கப்பட்டது, இரவில் யாருக்கும் தெரியாமல் அடக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எண்ணி பார்க்கணும், இன்னைக்கு நம்ம பாத்திமாக்கள் எப்படி இருக்கிறாங்க. பாத்திமான்னு பேர் வச்சிருக்கிறோம், ஆயிஷான்னு பேர் வச்சுக்கிறோம், கதீஜான்னு பேர் வச்சுக்கிறோம். ஆனா அந்த பேருக்கு தோதா இருக்கிறாங்களான்னு ஒரு 10% கூட கிடையாது. ஆனால் பாத்திமா அவர்கள் இந்த சமூகத்துடைய சொர்க்கத்துடைய தலைவியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆண்கள் பக்கத்துல போவாங்களாம், பாத்திமா நாயகி பெண்கள் பக்கத்துல சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய தலைவி என்று சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலி. அவர்கள் இறந்த ஒரு நாள் தான் 2 நாளைக்கு முன்னாடி. அவர்கள்லாம் சொர்க்கத்திலே உல்லாசமாக இருக்கிறார்கள். நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா, செல்ல முடியாதா என்ற ஒரு சந்தேகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்கள் எப்படி இறையச்சத்தோடும் இறைவனை பயந்தும் நடந்தார்களோ அதே போல ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை
நமக்கும் நம்முடைய பெண்மணிக்கும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. பாத்திமா நாயகி ரொம்ப அன்பு உள்ளவர். இப்போ மதீனாவில் நாங்கள் சொன்னா பாத்திமா நாயகி தான் அடங்கி இருக்கிறாங்க ஜன்னத்துல் மக்கியில. மதீனாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கபர்ஸ்தான்ல பெண்களுக்கு அனுமதி கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். அந்த அம்மா சொன்னிச்சு, ஹஸரத் என்னைய உள்ள கூட்டிட்டு போய் ஆவலும் நிற்கிது. நம்ம உள்ள போக முடியாதுமா, வெளியேந்து இதில் பாருங்கம்மா, ஜாலியில பாருங்க. முடியாதுன்னா பாத்திமா நாயை பார்த்து ஆகணும். முடியாதுன்னு சொல்லி ரூம்பு கூட்டிட்டு வந்தாச்சு. சொல்லுறீங்க கூட்டிட்டு போட்டு இந்த மேல இருந்து குதிச்சிடுவாங்க. பில்டிங்ல குதிச்சா என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். அந்த பொம்பளைக்கு 2 எஸ்கார்டை போட்டு குதிச்சிடாம பார்த்து அப்புறமா அதை மொட்டை மாடியில கொண்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்தில் போய் காட்டணும். அங்க பாருங்க, இங்கதான் பாத்திமா நாய் அடங்கியிருக்காங்க, பார்த்துக்கிறோமா. அது போல அது அமைதியாகும். அதனால இன்னைக்கு கூட நீ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிக்கா ஓதுகின்ற பொழுது ஹஸரத் அவர்கள் அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லப்த பைன சய்யிதினா அலியின் கர்ரம் அல்லாஹ் ஃபாத்திமத்த ஸஹ்ரா இப்படி சொன்னாதான் தாலியை கட்டுவாங்க. கசமணியை யாரும் போடுவாங்க. பெண்ணுக்கு போடக்கூடிய பழக்கங்கள் இன்னும் கிராமங்களில் இருந்து கொண்ட காரணம் பாத்திமா நாயகி மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா நாயகி அவர்கள் சாதாரண பெண்ணல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், சொர்க்கத்துடைய தலைவி, இறையச்சமாக வாழ்ந்து மறைந்தவர்கள். பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் தான் பாத்திமா நாயகி. அவர்கள் பிரிந்த அந்த நாளைத்தான் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பாத்திமா நாயகி எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்களோ, அதிலே நாமும் இறையச்சத்தோடு வாழ்ந்து நமது வீட்டு பெண்மணிகளையும் அந்த பாத்திமாவை போல இல்லாவிட்டாலும் கூட ஒரு 50-60% அவர் போல இறையச்சமாக வாழ்ந்து மறையக்கூடிய நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.